இதுல பாத்தீங்கன்னா அமினிட்டிசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைட் தார் ரோடு கொடுத்துருக்கோம், பிளஸ் கிராண்ட் ஆர்ச் வித் 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணீங்க. இப்போ லோன் சொல்லுங்கள். லோன் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாஸும் நீங்கள் கட்டி தருகிறது. இப்போ வில்லாஸ் போகும்போது 2 BHK என்ன ரேட்டில் ஸ்டார்ட் ஆகுது? இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். எப்படின்னு கிட்டத்தட்ட இப்போ கரையம்னு பாத்தீங்கன்னா ஒரு 70 சைட் வந்து கரைமே பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் கரைமே பண்ணியாச்சுங்க. ஒரு 300 சைட்ஸ் பக்கமும் அவங்க புக்கிங் எடுத்துட்டேங்க. இருக்கிறதுலே பார்த்தா காம்படிட்டிவ் பிரைஸ்ல இது வந்து ஒரு 27 ஏக்கர்ல ஒரு மெகா ப்ராஜெக்டா பண்ணிருக்கு. சென்னை கியூக்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடா ரேபிடா டெவலப். பெஸ்டான இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக நான் மறுபடியும் வந்துட்டேங்க. என்னோட உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி ஐடி ஆப்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவையில நீங்க டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரீஸ் பிருந்தாவன் லே அவுட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க வெறும் பிளாட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இவங்க இண்டிவிஜுவல் வில்லாவும் கட்டி கொடுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எக்ஸ்க்ளூசிவான வீடியோ தான் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் காரிடார்ல சரவணம்பட்டி காரிடார்ல யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு பிளாட்ஸோ இல்ல வில்லா கட்டுறதுக்கோ இடம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல உங்களோட பிசினஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிரீஸ் பிருந்தாவன் இந்த லே அவுட்டை பத்தி நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜர் ஜாயின்ட் இருக்காரு. அவர் வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ, வணக்கண்ணா. வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் பாலாங்க. பாலா, சொல்லுங்க இந்த லே அவுட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. அதாவது அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் எப்படி இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் ரொம்ப ஒரு பெரிய ஹப்பா மாறிட்டு இருக்குன்னு சொல்லிருங்க. அதாவது இன்னைக்கு சென்னை கியூக்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடா ரேபிடா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு இதுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க சரவணம்பட்டி ஐடி பார்க்ல வந்து இருக்கிறதுல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. ஐடி பார்க் வந்து இங்க கீரணத்தம்ல லொகேட் ஆகிருக்கிறது. கோயம்புத்தூர்லயே ஒரு பெரிய பார்க்குங்க, ஐடி பார்க். அதுக்கு பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர்லயே வந்து அத்திப்பாளையம் சொல்லிற இடங்க. அங்கதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. ப்ராஜெக்டோட நேம் வந்து பிரீஸ் பிருந்தாவனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 27 ஏக்கர்ல ஒரு மெகா ப்ராஜெக்டா பண்ணிருப்பாங்க. டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா அமினிட்டிசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைட் தார் ரோடு கொடுத்துருக்கோம், பிளஸ் கிராண்ட் ஆர்ச் வித் 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கேன். அது போக பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டேங்க், போர்வெலுக்கு ஓவர் டேங்க் கொடுத்துருக்கோம். பக்கத்துல வந்து அண்டர் வாட்டர் ஸ்டோரேஜ் இது கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அத்திக்கடவு தண்ணிக்காங்க, நல்ல தண்ணிக்காங்க. ஸோ நாளைக்கு இங்க வீடு கட்டி குடி வரவங்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்து என்னைக்குமே இருக்காதுங்க. அதை வந்து கண்டிப்பா என்னால சொல்ல முடியுங்க. அது போக பாத்தீங்கன்னா சோலார் எல்இடி லைட் த்ரூ அவுட் எல்லாமே பிளாட்டை கவர் பண்ற மாதிரி சோலார் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ட்ரீ அவென்யூ பண்ண போறாங்க. இந்த ஒர்க் முடிஞ்சோன்னா ட்ரீ அவென்யூ பண்ண போறாங்க. ஆமா, கண்டிப்பா. ட்ரைனேஜ் சிஸ்டம் ட்ரைனேஜ் வந்து நம்ம வந்து அவங்க வீடு கட்டுறவங்க வந்து சோப்பிட் மாதிரி தான் பிளான் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இங்க ட்ரைனேஜ் வந்து நம்ம இன்னும் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வரலைங்க. ஸோ அது மட்டும் நம்ம வந்து பின்னாடி தான் பிளான் பண்ற மாதிரி ஐடியாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்ச்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு நாள் ரெடி ஆகும்? ஒரு 30 டேஸ்ல எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். இங்க வந்து சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் எல்லாமே இருக்குங்களா? செக்யூரிட்டி வித் செக்யூரிட்டியோட 24/7 செக்யூரிட்டி கம்யூனிட்டி தான். இது கண்டிப்பா ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதோட அப்ரூவல் பத்தி சொல்லுங்க. அப்ரூவல் வந்து நாங்க டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டோம். 3 months ஆச்சுங்க. அதுல இருந்து நாங்க ப்ரீ லான்ச்ல புக்கிங் எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா 457 சைட்டுங்க. ஆல்மோஸ்ட் 300 சைட் வந்து புக்கிங் எடுத்துட்டாங்க. வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூமி பூஜை போட்டாங்க. நாங்க இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சோம்னா அவங்களுக்கு வீடு கட்டுறாங்க. எத்தனை பிளாட் இப்ப சேல் ஆயிருக்கு? இங்க கிட்டத்தட்ட இப்போ கரையம்னு பாத்தீங்கன்னா ஒரு 70 சைட் வந்து கரைமே பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் கரைமே பண்ணியாச்சுங்க. ஒரு 300 சைட்ஸ் பக்கமும் அவங்க புக்கிங் எடுத்துட்டாங்க. இப்போ எல்லா ஃபேசிங்லயும் வந்து கஸ்டமர் கிடைக்குமா? கண்டிப்பாங்க. அதாவது இது என்ன பெரிய ப்ராஜெக்ட், ஒரு மெகா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சாய்ஸ் வந்து கஸ்டமருக்கு நிறைய இருக்குங்க. நார்த் ஈஸ்ட் எடுக்கிறவங்க இல்ல கார்னர் சைட்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்குங்க. சோ வர்றவங்களுக்கு வந்து நம்ம ஈஸியா நம்ம சாய்ஸ் என்ன அவங்களுக்கு என்ன சாய்ஸோ அதுல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் இப்ப சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த கார்னர் பிளாட் இல்ல ஒரு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபேசிங் வந்து அது தனியா ரேட் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி? இது எல்லாம் ஒரே ரேட் தாங்க. எல்லாமே ஒரே ரேட் தான். 7.5 lakhsங்க. அதாவது இன்னைக்கு அத்திப்பாளையத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து லைவா போயிட்டு இருக்கு. எங்க ப்ராஜெக்ட் இல்லாம ஒரு 4-5 ப்ராஜெக்ட் லைவா போயிட்டு இருக்கு. இருக்கிறதுலே பார்த்தா காம்படிட்டிவ் பிரைஸ்ல 7.5 lakhs per சென்ட்க்கு நாங்க கொடுத்துட்டு. ஆமா, சென்ட் 7.5 சென்ட்க்கு 7.5 lakhs கொடுத்துட்டு இருக்கோம். சரி, அப்போ ஓவரால் எத்தனை ப்ளாட்ஸ் நீங்க டிவைட் பண்ணிருக்கீங்க? எத்தனை ஃபேஸஸா வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 சென்ட்ல இருந்தே நமக்கு இருக்குங்க. அப் டு 5.5 சென்ட் வரைக்கும் நாங்க போட்டுருக்கோங்க. ஓகே, இது நீங்க ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக மட்டும் தானா இல்ல கமர்ஷியலுக்கு லேண்ட் ஏதாவது நீங்க செல் பண்றீங்க? இல்ல, கமர்ஷியலும் இருக்குங்க. அதாவது இப்போ முன்னாடி பண்றவங்களுக்கு வந்து கமர்ஷியலாவும் பண்ணிக்கலாம். ஏன்னா 457 நாளைக்கு ஒரு மெகா டவுன்ஷிப்பா வரும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்ல மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி பண்றது ஒரு கமர்ஷியல் தான் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இதுவும் சொல்லியிருந்தீங்க நீங்க, அதாவது இண்டிவிஜுவல் வில்லாஸும் நீங்க கட்டி தரீங்க. இப்போ வில்லாஸ் போகும்போது 2 BHK என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுது?
2 BHK பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2.5 சென்ட்ஸ்ல பண்ணலாங்க. ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்ல 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுத்து ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பண்ணலாங்க. என்ன பட்ஜெட்ல பண்ணலாம்? 39 lakhsல லேண்ட் பிளஸ் பில்டிங் ரெண்டு சேர்த்து 39 lakhs 9 லட்சம் ரூபாய். 3 BHK அந்த மாதிரி போச்சு 3 BHK போது ஒரு 49 lakhsல பண்ணலாம். அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ். 10 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ். சரி ஓகே. இப்போ நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணீங்க. லோன் சொல்லுங்க. லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடிங் பேங்க்ஸ் ஒரு 5 பேங்க் கூட நாங்க டைப் வச்சிருக்கோங்க. HDFC, IDBI, டாடா பவர், டாடா கேபிட்டல் இருக்குங்க, LIC இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ வர்ற கஸ்டமருக்கு வந்து ஒவ்வொரு பேங்காக போய் அவங்க செக் பண்ணிட்டு இருக்க முடியாது, என்கொயரி பண்ண முடியாது. ஸோ வர்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன கன்வீனியன்ட்டா இருக்கோ, எந்த பேங்க்ல கன்வீனியன்ட்டா இருக்கோ அவங்களுக்கு சேல்ஸ் மேனேஜர் கூட நாங்கள் டைரக்டா இன்டராக்ட் பண்ண சொல்றோங்க. அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. என்ன பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி தர முடியுமோ நாங்கள் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துறோங்க. ஓகே. நீங்க அம்யூனிட்டிஸ் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. இப்போ ஆக்சஸபிலிட்டி, இந்த லேண்டோட அப்ரிசியேஷன், அதாவது ஒரு லேண்ட்ன்றது அப்ரிசியேஷன் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த காரிடார்ல வந்து எப்படி போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஐடி பார்க் பக்கத்துல இருக்குங்க. அது போக இது பாத்தீங்கன்னா நத்திப்பாளையம்ங்கிறது ஒரு ஜங்ஷனுங்க. அதாவது இப்போ சரவணம்பட்டி, கோவில்பாளையம், பெருநாயக்கம்பாளையம், துடியலூர் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரிங்க. இது நீங்க எப்படி போனாலும் ஒரு டிராவல் டைம் அட் த மேக்ஸ் ஒரு 10 minutes தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோங்க பக்கத்துலேயே. அதெல்லாம் நாங்க ஒரு 2020 முடிச்சிருங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 3.5 lakhs அந்த ரேஞ்சில் முடிச்சுட்டு நாங்க வந்தோம். 3 yearsல பாத்தீங்கன்னா நீங்க 7.5 வந்திருக்குங்க. ஸோ இயர்லி எனக்கு தெரிஞ்சு மினிமம் 1 lakh அப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்குங்க. மினிமம் 1 lakh வருஷத்துக்கே 1 லட்சம் அப்ரிசியேஷன் ஆகுதுங்க. ஓகே. அப்ப பாக்குற NRM கஸ்டமர் கூட தாராளமா வந்து கண்டிப்பா இங்க நிறைய இப்போ சைட் புக்கிங் பண்ணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய வேற மத்த டிஸ்ட்ரிக்ட்ல, அதாவது திருப்பூர், ஈரோடு, சேலம் இங்கிருந்து வந்து பண்றாங்க. NRI கஸ்டமர்ஸ் நிறைய வந்து பண்ணிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. ஓவராலா நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இன்னொரு சின்ன மேட்டர், இந்த குழந்தைகளுக்கு உண்டான அம்யூனிட்டிஸ் என்ன? கண்டிப்பா அது எல்லா இதுலயும் கண்டிப்பா கொடுத்தானுங்க. அதாவது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா நாங்க ஒரு 1.5 acre வந்து பார்க் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா பெரியவங்க போறதுக்கு ஒரு வாக்கிங் ட்ராக் பிளஸ் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்க செட் பண்ணி கொடுத்துருங்க. அது போக தனியா இன்னொரு 30 சென்ட்ல இன்னொரு பார்க் இருக்கு. ஸோ 2 பார்க் இருக்குங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் ட்ராக், பெரியவங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ லீகல் டாக்குமெண்ட்ஸ் வரும்போது இப்போ கஸ்டமர் அவங்க வருவாங்க. கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து லாயரை வச்சு அவங்க லீகலா வெரிஃபை பண்ணிக்க டாக்குமெண்ட்ஸ் நீங்க எது எப்படி? ஆமாங்க. அதாவது இப்போ கஸ்டமர் வந்து சைட் பார்த்தா அவங்களுக்கு ஓகே பிடிச்சிச்சு அப்படின்னா உடனே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி பிளாக் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அப்பவே உடனே நாங்க வந்து லீகல் புக் வந்து கொடுத்துறோங்க. அதுல இது இந்த இடத்த பத்தின எல்லா சப்போர்ட் டாக்குமெண்ட் இருக்குங்க. EC ஆகட்டும், இல்ல FMB ஸ்கெட்ச், DTCP அப்ரூவல் காப்பி, ரெரா அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல் எல்லா டாக்குமெண்ட் அதுல இருக்குங்க. அவங்க லாயர்ட்ட கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அவங்க கரையத்துக்கு வந்தா போதும். ஆனா இப்போ நீங்க வந்து எனக்கு நீங்க சொன்னீங்க இது வந்து சீக்கிரம் ரெடி ஆயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருங்க எப்போ ரெடி. ஏன்னா வரப்போவாங்க வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. கண்டிப்பா அப்போ வரும்போது என்ன நீங்க சொன்னீங்க இன்னும் ரெடி ஆகலன்னு கேட்பாங்க. ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருங்க. இல்ல அதுதான் இப்போ என்னன்னா இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு 20 days to 30 daysக்குள்ள ஒர்க் கம்ப்ளீட்டா முடிச்சிருவாங்க. அதாவது மேல ஒர்க் மட்டும் தான் பாக்கி இருக்குங்க. முடிச்சுட்டு அந்த நேம்ஸ் இது பண்ணுவாங்க, லைட் செட்டிங்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். மேக்ஸிமம் அடுத்த மேக்ஸ் 1 month உங்களுக்கு ஒர்க் முடிச்சிருவாங்க. சரி, எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்கன்னா வரவங்களுக்கு பெஸ்ட்டா நீங்க பண்ணி கொடுங்க. கண்டிப்பா. வீடியோவில் நீங்க கடைசியா மக்களுக்கு என்ன சொல்றீங்க? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா இருந்தாலும் சரி, இல்ல வீடு கட்டி குடி வரவங்களுக்கா இருந்தாலும் இந்த லொகேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேங்க. ஏன்னா இங்க உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி ரொம்ப பக்கங்க. நம்மளுக்கு காந்திபுரம் ஆகட்டும், இல்ல கோவில்பாளையம் ஆகட்டும், ஆக்சசிபிலிட்டி ரொம்ப பக்கங்க. நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கு. பிளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல இருக்கு. KMCH ஹாஸ்பிட்டல் இங்கிருந்து ஒரு 5 kilometerல லொகேட் ஆயிருக்குங்க. ஸோ எல்லாத்துக்குமே இங்க வந்து வந்துட்டு போறவங்களுக்கு ரொம்ப கம்யூட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாங்க, அப்ரோச்சும் ஈஸியா இருக்கு. ஸோ இந்த வந்து பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேங்க. வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இது. நீங்க வந்து பாருங்க, ஃபேமிலியோட வாங்க, ஒரு சைட் விசிட் பண்ணுங்க. ஒரு சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே நீங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ நீங்க வந்து பாருங்களேன். வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து உங்களோட லீகல் யாரா இருந்தாலும் நீங்க போய் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணி நல்லபடியா வந்து நீங்க இங்க இடம் வாங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டீம் பேண்டா வித் அஸ் பை.